தேசிய மக்கள் சக்திக்கு தான் வாக்களித்தாங்க. ஆனா சொன்ன வாக்குறுதி ஒன்றும் ஜனாதிபதி மணி உங்களோட மேல் ஜனதா உங்களோட சந்ததியில உங்கள்கிட்ட நாங்கள் கையெழுத்து கும்பிட்ற எங்களை காணி இல்லங்களை விட்டுங்க. என்னன்னு சொல்ற வயசு வந்துட்டு கல்யாணம் செய்யலாமல் இருக்கிறோம்னா காணி இல்லை கொடுக்க. After the war is ended, we humbly request fundamental rights for the Tamil people. இதில் போராடிக்க அந்த கடை இருக்கிற நிலைமையை பாருங்க. நீங்கள் என்ன வேணுமென்றாலும் செய்யுங்கள், நாங்கள் செய்வதை தான் செய்வோம். அன்பு தமிழ் உறவுகள் வணக்கம். இன்றைக்கு யாழ்ப்பாணம் பலாலில் அணைக்கல் பலாலி மக்கள் இன்றைக்கு 3வது வாரமாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். தங்களுடைய காணிகள் விடுவிப்பதற்காக தற்போது நடந்து அந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொள்ள போகிறார்கள். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். உண்மையிலே தாங்கள் இடம்பெயர்ந்து போய் கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் கடந்த நிலையில் அவர்கள் அந்த இலக்கங்களை கைகளில் ஏந்தி வருகிறார்கள். இது ஒரு உணர்வு பூர்வமான விடயமாக இருக்கிறது. அவர்களின் காணிகளை மீட்டு அவர்கள் சொந்த இடங்களில் குடியமர்வதற்காக காத்திருக்கிறார்கள். இந்த அரசுகள் இன்னும் அதுக்கு தலை சார்க்கவில்லை என்பதுதான் கவலையான விடயமாக இருக்கிறது. இருந்த போதிலும் மக்கள் தங்களுடைய ஆர்ப்பாட்டங்களை, தங்கள் உணர்வெழுச்சியான ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியை தான் இந்த காணொலியில் தருகின்றேன். வேறு உறவுகளை முதலாக எனது காணொலியை பார்ப்பதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். காணொலிக்கு போகலாம். ஒன்றோட 36 வரைக்கும் போட்டிருக்கணும் பாருங்க. சரி சரி 32, 33, 28, 31, 30, 27 அப்படி எங்களை குறைஞ்சு கொண்டு போகுது. நமது கடல் நமக்கு வேண்டும், நமது நிலம் நமக்கு வேண்டும், நமது கடல் நமக்கு வேண்டும், நமது நிலம் நமக்கு வேண்டும், நமது கடல் நமக்கு வேண்டும். 36 ஆண்டுகள் பொறுத்தது போதும், 36 ஆண்டுகள் பொறுத்தது போதும். ராணுவமே 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 நமது நிலம் நமக்கு வேண்டும், நமக்கு வேண்டும். 36 ஆண்டுகள் பொறுத்தது போதும், 36 ஆண்டுகள் பொறுத்தது போதும். எங்கள் நிலம் நமது மணாலே, நமது மசாலம். வணக்கம். நான் பலாலியை சேர்ந்தேன். பேதர்பிள்ளை மரியசில் எனக்கு பெயர். நாங்கள் இடம்பெயர்ந்து 36 ஆண்டுகள் கடந்து விட்டோம். இன்னும் எங்களோட இடங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. எங்களோட மக்கள் வாடகை வீடுகளிலேயும் முகாம்களிலேயும் பெரிய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வெகு விரைவிலே எங்களோட இடங்கள் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எங்களோட ஜனாதிபதி ஐயாவை கேட்டுக்கொள்கிறோம். மற்றது நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு தான் வாக்களித்த தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த என்றால் அவர் மாற்றம் பெறும். அதன் ஊடாக எங்களோட இடங்கள் கிடைக்கும் என்றதுக்காக அவருக்கு போட்டுனாங்க. எங்களோட இளைஞர்கள் மணிக்கூடு அவற்றை சின்னம் திசைகாட்டி அப்போ ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக மாறி போட்டுடுவார்கள் என்று திசைகாட்டிக்கு தான் போடுங்கோண்டு எங்களோட இளைஞர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவருக்கு எவ்வளவோ ஒத்தாசை கொடுத்தார்கள். ஆனால் சொன்ன வாக்குறுதி ஒன்றும் இதுவரையில் நிறைவேற்றப்படவில்லை. 2 ஆண்டுகள் அவற்றை அரசாங்கம் பூர்த்தியாகி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனையும் முடியவில்லை. மற்றது இடம்பெயர்ந்த ஆக்களுடைய பிரச்சனைகளும் இன்னும் முடியவில்லை. அப்போ 2 ஆண்டு முடிந்து விட்டது. காணாமலாக்கப்பட்டவர்கள் தங்களோட உறவுகளை தேடி எத்தனையோ பேர் தங்களை இழந்து விட்டார்கள். அதே போல தான் நம்மவர்களும் எங்களோட இடத்தை விடும்படியாக கேட்டுக்கொண்டு எத்தனையோ
போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இடங்கள் விட்டபாடில்லை. அவர்களே சில பேர் எங்களை குறிப்பாக சொல்ல போனால் எங்களுக்கு உதவியாக ஒத்துணையாக இருந்த எங்களோட மயிலட்டி புனர்பாலசிங்கம் அண்ணன் அவரும் இறந்து போனார். எத்தனையோ பேர் இறந்து போனார்கள். அப்போ வெகு விரைவில் எங்களுக்கு இந்த இடத்தை மீட்டு தரணும் என்று எங்களோட ஜனாதிபதி ஐயாவை நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மற்றது எங்களோட காங்கேசந்துறை தொகுதியில் ஒரு பிரதிநிதித்துவம் நீங்கள் வந்தது பெரிய அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். மக்கள் இந்த மாற்றம் இல்லாட்டா காங்கேசந்துறை தொகுதியில் நீங்கள் யாரும் வரையலாது. தமிழரசு இதை விட்டு நீங்கள் யாரும் வரையலாம். அப்போ மக்கள் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு உங்களுக்காக வாக்களித்தவர்கள் அவர்களை நீங்கள் கைவிட்டுகிறீர்கள். இன்றைக்கு 2 வருடமாவது நீங்கள் பதவியேற்று இன்னும் இடம் விட்டபாடு இல்லை. தயவு செய்து நீங்கள் எங்களோட இடத்தை வெகு விரைவிலே எங்களோட புள்ள விட்டு கேட்கிறார்கள். உங்களுக்கு எங்கள் பலாலியில் காணி இருக்கோன்னு கேட்குறார்கள். நாங்கள் சாக முதல் அவர்களுக்கு எங்களோட காணியை காட்டவும். அப்போ நீங்கள் விட்டால்தான் அவர்களுக்கும் பிள்ளைகளை நம்புவார்கள் உங்களுக்கு பலாலியில் காணி இருக்கின்றது. அதை தயவு செய்து தாழ்மையுடன் வெகு விரைவில் உங்களுக்கு கடைசி ஒரு 2 மாத தவணை என்றாலும் நாங்கள் தருகிறோம். 2 மாதத்துக்குள்ளே எங்களுடைய இடங்களை மீட்டு தரும்படி மிக தாழ்மையுடன் ஜனாதிபதி ஐயாவை கேட்டுக்கொள்வோம். காணிகள் கிடைக்கும் வரை போராடுவோம். காணிகள் கிடைக்கும் வரை போராடுவோம். நமது காணிகள் வேண்டும் வேண்டும். காணிகள் வேண்டும். உங்கள் காணிகளை முன்னுக்கு பாருங்க எந்த இடத்துல வந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கான ஏற்பாடுகள் செய்திருக்கணும். இப்போ அந்த மயிலட்டுக்கும் பலாலுக்கும் இடையேற்பட்ட பிரதேசத்திலேருந்து வந்து கொண்டிருக்கணும். பாருங்கள் ரோட்டில் இந்த ரோட்டில் தான் நாங்கள் அவர்கள் நடந்து வந்த ரோட்டில் இன்றைக்கு மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் வந்து கொண்டிருக்கணும். இதுதான் இந்த பலாலி டீச்சந்தின்றது பாருங்கள் பஸ்ஸுகள் வந்து திரும்பி கொண்டிருக்கு முன்னுக்கு. நமது நிலம் நமது கடல் நமது நிலம் நமது கடல் நமது நிலம் நமது கடல் நமது நிலம் காத்தது போதும். மாற்றுக்கானே மாற்றுக்கானே போராடுவோம் 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 போராட்டம் 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 தீர்வைத்தா 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 அப்பே கம அப்பே கம அப்பே கம. Good morning to you all. Today we are here for land releasing in Palali and Maileti. We have sacrificed many years. We displaced from here from 1990 up to now. We are living scattered people. We are the Sri Lankan people, you know. These people are very suffering for their land because this land will be released by our government or the president. Also, we put a vote for your government. I thought you will be released our land very soon, but there are so many years we are waiting for our land, you know.
over 36 years we are waiting for our land. This is our own land, you know. We are as a refugee in our native land. You consider this matter, the president, all the government officers, you think we are the people, we are also in Sri Lankan people. So you consider, I think this land will be released very soon after the war is ended, about 16 years, but our land will not be released for our needs. So we humbly request to release this land very soon. Thank you very much. And also, we are not right to make the shelter in our land on temporary shelter or the shelter for the sun shining. So this is our fundamental rights in our country for the Tamil people. You know, the Tamil people and Sinhalese people, we are all together. We are the people in Sri Lanka, you know. But this land not released in our hands for many years. So very we are very sad. So again and again we humbly request to release our land very soon. Thank you very much. வணக்கம். மக்களின் இடம்பெயர்ந்து 36 ஆண்டுகள் நிறைவுற்று அதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து 3 வாரங்களாக பலாலி சந்தியிலே பலாலி மக்களின் ஒத்துழைப்புடன் எமது நிலங்களை மீட்பதற்கான அறவழி போராட்டத்திலே 3வது வாரமாக பங்கெடுத்துள்ளோம். இன்றைய நாளிலே எமது காணிகள் தொடர்பாக, அதாவது இந்த ஒவ்வொரு அரசாங்கத்தினது ஆட்சி மாற்றத்தின் போதும் எமது நிலங்கள் சம்பந்தமான எதுவித முன்னேற்றங்களும் இல்லாமல் அது தற்போது இந்த நடைமுறை அரசாங்கத்தின் கீழ் அறவே வீதி ஒரு பலாலி வீதி மட்டும் திறக்கப்பட்ட நிலையில் மிகுதி இடங்கள், அதாவது மக்களின் பயன்பாட்டு இடங்கள் இன்னும் விடுவிக்கப்பட்ட நிலையில் எழுச்சியுற்ற மக்களுடன் சேர்ந்து இந்த போராட்டத்தை முன்னகர்த்தி வருகின்றோம். இதிலே மிகவும் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் 36 ஆண்டுகள் நிறைவையொட்டி முதலாவது போராட்டமாக இந்த சந்தியிலே மக்கள் கூடி போராட்டம் செய்த வேளையிலே இதே இடத்திலே காணப்பட்ட இந்த வியாபார நிலையமானது சிறியொரு கொட்டிலாக அமைந்திருந்தது. இன்று நாங்கள் 3வது வாரமாக இதில் போராடிக்க அந்த கடை இருக்கிற நிலைமையை பாருங்க. போராட்டம் செய்கிற மக்கள் பக்கத்தில் போராட்டம் செய்து கொண்டிருக்க அந்த கடையின் வளர்ச்சியை பாருங்க. நீங்கள் எவ்வளவுதான் போராடுங்கோ, நாங்கள் செய்கிறதை தான் செய்வோம் என்ற மாதிரி தான் இராணுவமும் செயற்படுது, அரசாங்கமும் செயற்படுதான்றது எங்களுடைய கேள்வி. அதாவது மக்களது அறவழியான போராட்டங்கள் மூலமான நியாயமான கேள்விகளுக்கு சரியான தீர்வுகளும் இல்லை, பதில்களும் இல்லை. மக்கள் இந்த வெயிலிலும் மழையிலும் நின்று போராடுவதற்கு யார் காரணம்? 36 வருடங்களாக 3 தலைமுறைகள், அதாவது இங்கிருந்து 15-20 வயசுகளில் இடம்பெயர்ந்தவர்களுக்கு தான் காணி, குறைந்தது 15-20 வயசுக்கு இருந்தவர்களுக்கு தான் காணின்ற அருமை தெரியும், அதாவது இடங்கள் வளங்கள் தெரியும். அந்த மக்கள் இடம்பெயர்ந்து இன்றைக்கு முதுமையில் 65-70 வயசில் இருக்கிறேன்னு அவையில் இறந்தா பிறகு யார் அந்த அடுத்த சந்ததிக்கு காணியை காட்டுறது? 36 வருஷமாக எந்த ஒரு அரசாங்கமும் கொடுக்காத நீதி இந்த அரசாங்கமாவது கொடுக்குமென்று நம்பினாங்க. உங்களால் ஏன் அது முடியலை? எங்களை 36 வருஷமாகவும் இந்த நாட்டிலேயே அகதியாக வச்சிருக்கீங்க. எங்களை அகதியாக வச்சிருக்கிறதால உங்களுக்கு என்ன நன்மை இருக்குது? அதாவது இந்த பிரதேசங்களில் முழுமையாக பார்த்தா எல்லாமே வியாபார நிலையங்கள் மட்டும்தான் இயங்கி கொண்டிருக்கு. இதில் இருக்கிறது ஒரு வியாபார நிலையம். ஏன் இதில் ஒரு தனியாற்ற காணி இதை உங்களால் விடையலாதா? விட்டால் ஒரு குடும்பம் அதில் வீடு கட்டி சந்தோஷமாக இருக்காதா? இதில் இருக்கிறது ஒரு ஏர்ஃபோர்ஸ் நேவின்ற ஏர்ஃபோர்ஸ் ஆளுன்ற ஒரு உல்லாச விடுதி, ஏர்ஃபோர்ஸ் உயர் அதிகாரி ஒரு ஆளுன்ற உல்லாச விடுதி. உல்லாச விடுதிக்காக மக்கள் காணி இழந்து இன்றைய போராடி கொண்டிருக்கோம். நாங்கள் எமது காணிகளுக்கு நடுவில் வந்து போராட்டம் செய்கிறோம். நீங்கள் உங்களோட உல்லாசத்தை மட்டும்தான் பார்க்குறீங்க. பாராளுமன்ற உறுப்பினர் இளங்கோவன் வந்திருந்து, அதே மாதிரி பலாலியிலையும் முதல் நாள் வந்து, மிச்ச நாள் எங்கே போகிறீங்க? எங்களோட ஒரு நாள் இந்த வெயிலத்துக்கு நிற்கலுமா? எங்களோட கஷ்டம் உங்களுக்கு விளங்கும். இந்த மக்கள்கிட்ட இந்த வயது போன ஆட்கள்கிட்ட கஷ்டம் உங்களுக்கு விளங்கணுமெண்டா ஒரு நாள் போராட்டத்தில் உங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் அவ்வளோ பேரும் வந்து இதில் இருங்கோ பார்ப்போம். எங்களோட கஷ்டம் விளங்கும். எங்களோட நின்று எங்களோட மக்கள்கிட்ட வெளியில் கேட்டு உணர்ந்து கொள்ளுங்க. போராட்டமானது
எங்களோட காணியை மீட்கும் வரை தொடர்ச்சியாக நாங்கள் நடத்தி கொண்டிருப்போம். அதாவது எமது கடைசி ஒருவர் இருக்கும் வரையும் இந்த நிலத்திற்கான அறவழி ரீதியான போராட்டம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும். நன்றி. ආයිබෝවන් ජනාධිපතිතුමනි, ආදරණීය ජනාධිපතිතුමනි, අපේ ගමේ අපේ රට අපේ දේවල් කියලා අපි ගොඩාක් දේවල් අපි හිතනවා. නමුත් අපි ගොඩාක් පිරිත් කියනවා, බණ කියනවා, මිනිස්සු ජනතාවට අපි දානයක් කරනවා. අපි ඔක්කොටම වැඩිය අපි හිතන දේවල් අපේ ජනතාව මේ රට යාපනයේ ඉඳලා අපි පිටට ගිහිලා අපි රටවල් ගිහිලා අපි ගොඩාක් දුකයි මානසික වෙලාත් දුක් විඳිනවායි. මේ ගමේම ඉඳලත් ගොඩාක් අය ඉඩම් දන නැතුව ගෙවල් මුකුත් නැතුව ඒ මිනිස්සු ගොඩාක් මානසිකව ජීවත් වෙනවා. ගොඩාක් මිනිස්සු තමන්ගේ ඉඩම දාලා ගිහිල්ලා වෙන තැන්වල ගොඩාක් දුක් මානසිකයෙන් ජීවත් වෙනවා. සමහර මිනිස්සු අවිලා ගුලියටත් ජීවත් වෙනවා. ඒ මිනිස්සුන්ටත් අපි සාහනයක් ලැබෙන්න ඕන ජනාධිපතිතුමනි. නමුත් ආදරයෙන් ඉල්ලන සිටිනවා මේ පලාලියේ මේ මයිලටියේ මේ ජනතාව ඉල්ලන්නේ මේ ඉඩම අපිට දෙන්න කියලාමයි. මේ ජනතාව මේ අමුදාව මෙච්චර ජනතාවගේ ඉඩම තියාගෙන වගා කරගෙන නමුත් වෙන ගඩවල් තියාගෙන නමුත් වෙන ටූරිස්ට් තැන අදාගෙන ඒගොල්ලෝ ජීවත් වෙනට ගොඩාක් මිනිස්සු ගොඩාක් ඒක බලවල තුක් ගෙදිනවායි. නමුත් නමුත් අර අපි ඉල්ලන සිද්ධිය මොකද්ද? ගොඩාක් තමිල් ජනතාව ඉල්ලන්නේ මේ ඉඩම අපිට දෙන්න කියලාමයි. ඒ නිසා කරුණා කරලා මේ ඉඩම අපිට දෙන්න කියලාම අපි ඉල්ලන සිටිනවා. මේ ඉඩම ජනාධිපතිතුමනි, ඕගොල්ලෝට මේ ජනතාව යාපනයේ තමිල් ජනතාවම ඕගොල්ලෝට ඡන්ද දීලා ගොඩාක් බලාපොරොත්තුවෙන් ගෙන්නලා තියන්නේ ජනාධිපතිතුමනි අනුරා මාතයා. නමුත් මේ අපි ඉල්ලන්න අපිට ලොකු උදව්වක් වගේම හිතන්නත් පුළුවන්. මේ ජනතාවට කරුණා කරලා ඉඩම දෙන්න කියලායි. මේ ඉඩම දුන්නාම ජනාධිපතිතුමනි අපි ඒ ආදරණීය ඒව අමතක කරන්නේ නැහැ. නමුත් මේ පලාලියේ මේ ජනතාවටම මේ පන්ති කරන්න ඕනේ. මේ ළමයි ඉන්න වෙලාවේ අපි වයසකටත් යනවායි. ඒ නිසා කරුණා කරලා මේ ඉඩම අපිට දෙන්න කියලාමයි ඉල්ලන සිටිනවා. வணக்கம். என்னென்னா 36 ஆண்டுகளாக நமது இடத்தை விட்டு சரியான வேதனை துன்பத்தோடு இருக்கிறோம். எங்களுடைய காணிகளை விடுவாங்க எதிர்பார்த்த எங்களோட அம்மாக்கள் இங்கே இருந்து தங்களோட ரத்தத்தை சிந்தி வாழ்ந்த எத்தனையோ மக்கள் எவ்வளோ சில பேர் இறந்து வைக்கக்கூட இடமில்லாமல் இறந்து போயிட்டார்கள். இப்போ நாங்கள் வாடகை வீடுகளிலே அனாதைகள் மாதிரி இருந்து கொண்டிருக்கிறோம். இன்று வரைக்கும் வாடகை கொடுத்து கொண்டு நாங்கள் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் எங்களோட காணியில் விவசாயம் செய்து கொண்டு உங்களோட வருமானத்தை தேடிக்கொண்டிருக்கிறீங்க. ஆனால் நாங்கள் சரியான ஒரு கஷ்டமான நிலையில் வெளியில் சொல்ல இல்லாத ஒரு துன்பகரமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த இவ்வளோ காலமும் நாங்கள் தருவீங்கன்னு பொறுத்துட்டோம். எங்களால் இனியும் பொறுக்க இயலாது. பொறுத்தது போதும். அதால் பொங்கி எழுந்துட்டோம். உங்கள்கிட்ட நாங்கள் கையெழுத்து கும்பிட்றோம். எங்களை காணியிலங்களை விட்டுங்க. என்னென்னு சொன்னால் எங்களோட பிள்ளைகள் எல்லாம் இந்த வாழ்கிற வயசு வந்துட்டு கல்யாணம் செய்யலாமல் இருக்கிறோம்னா காணியில் கொடுக்க.
ஆனபடி எங்களோட காணியில் எங்களை விட்டுட்டாங்க. எங்களால் இனியும் பொறுக்க இயலாது. நீங்களே பார்க்கணும், இந்த கொட்டம் வெயிலில் இந்த எத்தனையோ வயசு போன அம்மாக்கள் எல்லாம் இருக்கணும். என்னதுக்கு வந்திருக்கணும்? எங்களோட காணி எங்களுக்கு வேண்டும் என்று. எனவே எத்தனையோ அரசாங்கங்கள் எங்களை ஏமாற்றிட்டீங்க. நாங்கள் காணி உங்களை ஓட் போடுங்க காணி தாரம் என்று இந்த கடைசி இந்த அனுரா இது வரைக்கும் நாங்கள் வந்து காய்ச்சினாங்க. நாங்கள் உங்களுக்கு ஓட் போடுறோம், எங்களுக்கு காணி தாங்கன்னு சொல்லி இந்த 2 வருஷம் ஆகிட்டு ஒரு இது சமைச்சியாவது காட்டினீங்களா உங்களோட காணியில் நாங்கள் விடுறதுக்கு. ஆனால் பொறுத்த போதும் இனியும் எங்களால் எங்களோட உயிர் உள்ளவரை நாங்கள் போராடுவோம் இந்த காணிக்காக. எனவே இந்த காணியை உங்களை விட்டு தர சொன்னபடி நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் எங்களுக்கு வெறும் கனவாகவே போயிட்டு எங்களோட ஊரை விட்டு நாங்கள் சரியாக கஷ்டப்பட்டோம். எத்தனையோ மக்கள் இன்றைக்கும் இடம்பெயர்ந்த மாதிரி அகதிகளாக தான் வாழ்ந்துடுறாங்க. இருக்க வீடு இல்லை, கொட்டில் வழியவும் எத்தனையோ மாடியில் கட்டி நீங்கள் இன்றைக்கு ரூம்ஸ் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் எங்களோட மக்கள் இன்றைக்கு வாழ வழி இல்லாமல் கொட்டில்களிலேயும் காணி பூமியில் எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கை இழந்திருக்குது. ஏனென்றால் கொடுக்க பிள்ளைகளுக்கு காணி இல்லை. சீதனம் என்ற ஒரு கேளைய காணி கேட்டால் சொந்த வீடு இல்லாமல் கல்யாணம் கட்ட. இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு வீடு கட்டி கொடுக்குறீங்க. இலங்கையில் ஒருத்தருமே வீடு இல்லாமல் வாழணும்னு சொல்கிறீங்க. ஆனால் எங்களோட நிலை என்ன? நாங்கள் எங்கே வீடு கட்டுறது? ஆட்ட காணிக்கில் வீடு கட்டுறது நாங்கள். எனவே நீங்கள் இதை கருத்தில் கொண்டு நாங்களும் உங்களோட இலங்கை மக்கள், நாங்கள் என்ன வேறு இடத்து மக்களா அல்லது அகதிகளா? நாங்கள் வேறு இடத்துலேருந்து இங்கே வந்து குடியேந்த மக்களா? இல்லை, நாங்கள் பரம்பரையாக எங்களோட பாட்டன் பூட்டி ஆண்ட மண் இது. இந்த எங்களோட அப்பா எல்லாம் நாங்கள் நல்லா வாழணும்னு ஒரு வீடை கட்டினார். இன்றைக்கு அவர் இல்லை. ஆனால் அதே மாதிரி இன்னொரு இடத்துல அந்நிய இடத்துல அவற்றை பொடியை வச்சு நாங்கள் எங்களோட நிலைமையில் சொன்னால் நாங்கள் குளறி எழுதாலும் எங்களோட கவலைகள் தீராது. எங்களோட மனசு எல்லாத்தையும் கல்லாக்கி கொண்டு நாங்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்கள்கிட்ட நாங்கள் கேட்கறது, எங்களுக்கு நீங்கள் ஒன்றுமே தர வேணாம், வீட்டுத்திட்டம் தராட்டியும் பிரச்சனை இல்லை, எங்களை காணிகளை விட்டுத்தாங்க. எங்களுக்கு எங்களோட காணிகள் வேணும். எங்களோட காணிகள் வரும் வரை நாங்கள் போராடுவோம். இன்றைக்கு இந்த வெயிலுக்குள்ள பாருங்கள், கொளுத்து மயில நீங்கள் சொகுசாக இருக்கிறீங்க. நாங்கள் இந்த கொளுத்து மயில எங்களை பிள்ளை ஒட்டியில் விட்டுட்டு வந்து ஏன் போராடணும்? நீங்கள் எங்களுக்கு ஒரு முயற்சி தாங்க. இந்த விடுதலை நிலம் போராடுறோம். ஒருத்தர் வந்து ஒரு கதை கேட்பார் இல்லை. எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறீங்க, தொடக்கத்தில் வாரீங்க, பிற போராட்டத்துக்கு ஏனோ தானே நீங்கள் செய்யுங்க, நாங்கள் இருக்கிறோம் என்ன. எனவே இந்த எங்களோட எம்பிமாரை கேட்பதும் எங்களுக்காக கதையுங்க, எங்களுக்காக கதைக்கிறோம்னு சொல்லுவீங்க. ஆனால் எங்களுக்காக கதைக்கிறீங்கள. ஆனபடியாக நாங்கள் இப்போ எங்களோட அரசாங்கத்திட்ட ஜனாதிபதியிட்ட நேரடியாக கேட்குறோம். உங்களோட மக்கள் நாங்கள் எங்களையும் உங்களோட பார்வையில் எடுத்து இந்த காணியில் விட்டு தரும்படி உங்களை மிகவும் மிகவும் பணிவுடன் கேட்டு நிற்கின்றோம். வணக்கம். இன்றைக்கு பலாலியில் 3வது வாரமாக மக்கள் போராட்டம் பெருமெடுப்பில் நடைபெற்று கொண்டிருக்குது. பல காலமாக காத்திருந்த மக்கள் பொறுமை இழந்து இன்றைக்கு தாங்களாகவே பல இடங்களில் இருந்து தூரத்தில் இருந்து பஸ் காசை செலவழித்து இந்த இடத்துக்கு இந்த மக்கள் வந்து போராடுகிறார்கள். உண்மையில் இங்கே வந்திருக்கிறத பார்த்தா கூடுதலாக பெண்கள், வயதான பெண்கள், வயதுபர்கள், ஆண்கள், வயது போனவர்கள்லாம் வந்திருக்கார்கள். தாங்கள் இறக்க போகின்ற இந்த தருணத்திலேயாவது தங்கள் இடத்துக்கு போக வேணுமென்ற அந்த நம்பிக்கையோடு இந்த மக்கள் வந்திருக்கிறார்கள். உண்மையில் இந்த வடக்கில் இருக்கிற இந்த காணி பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டிய ஒரு அடிப்படையான பிரச்சனை. இந்த அரசு இந்த வந்திருக்கிற அனுரவினுடைய அரசாங்கம் மக்களுக்கு வாக்குறுதி கூறியிருந்தது மக்களுடைய காணிகள் மக்களுக்கு என்று. ஆகவே இன்றைக்கு இந்த எங்களுடைய உறுதி காணிகளில் உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமியாக இருக்கலாம், பொலுசாக இருக்கலாம். இவர்கள் மக்களுடைய வரிப்பணத்தில் உல்லாசமாக பங்களாக்கள் கட்டி இங்கே வாழ்ந்து கொண்டிருக்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கத்ருசிங்க என்று சொல்லி ஒரு இராணுவ தளபதி இங்கே பெரிய மாலையை கட்டி அவர் தான் ஜனாதிபதி, பலாலி ஜனாதிபதி அல்ல யாழ்ப்பாணத்தின் ஜனாதிபதி கத்ருசிங்க. இப்படி ஒவ்வொரு இராணுவ தளபதிகளும் மக்களுடைய வரிப்பணத்தில் உல்லாசமாக வாழ்ந்து இன்றைக்கும் எங்கள்கிட்ட காணிகளில் விவசாயம் செய்து தங்களுடைய குடும்பத்துக்கு கொடுக்குறதும் தாங்கள் உல்லாசமாக வாழுகிறார்கள். எங்களுடைய வீடுகளை இடித்து விட்டு இந்த யுத்தத்துக்கு பிறகு ஆலயங்கள் இடித்து அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போவும் கட்டிடங்களை இடித்து கொண்டு இதில் கடை கட்டி இருக்கிறார்கள். ஏன்னா எங்களோட வீடுகளை இடித்து கடை கட்டுகிறார்கள். நீங்கள் பொதுவான இடத்துல கடை கட்டலாம், பொதுவான இடத்துல விவசாயம் செய்யலாம். அப்படின்ட்டு பாருங்க, இன்றைக்கு ஏராளமான மக்களுடைய வரி பணத்தில் சிவில் பாதுகாப்பு திணைக்களம் 20-30 லட்சம் ரூபா பணத்தை அநியாயமாக வீண் விரயம் செய்து கொண்டிருக்கு. 1 லட்சம் ரூபா லாபம் கூட இல்லை. எங்களுடைய காணிகளை, வீடுகளை இடித்து விவசாயம் செய்கிறார்கள். இது நிறுத்தப்பட வேண்டும். எங்களோட நியாயமான கோரிக்கை. இது கட்டாயம் நிறுத்தப்பட வேண்டும். நாங்கள் தொடர்ந்து இந்த மக்கள் போராடுவார்கள்.
மக்களுக்காக நாங்கள் கட்டாயமாக குரல் கொடுப்போம். இது எங்களுடைய உரிமை, வாழும் உரிமை பறைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து எங்களுக்கு இந்த அநீதி இழைக்கப்படுமா இருந்தால் சர்வதேசம் வரைக்கும் எங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போவோம். சட்டவிரோத கடையை சட்டவிரோத கடையை சட்டவிரோத கடையை சட்டவிரோத கடையை பகுதிக்கு இருக்கிற கட்டிடங்களை இடிச்சு கொண்டு வந்து நீங்கள் பாருன்னு சொல்ல கட்டி வச்சிருக்கணும். என்னென்னு கேட்டால் நல்ல ஒரு விஷயம். மக்களுக்காக இவர்கள் தாங்கள் நலன்புரி சேவையை செய்கிறதா சொல்லிக்கொள்ளட்டும். ஆனால் ஒன்று சட்டவிரோதமாக எங்களுடைய காணிகளில் கட்டப்பட்டிருக்கு. அதை விட வெளியானது என்னென்றால் 36 வருஷங்களாக இடிக்கப்படாமல் இருந்த எங்களுடைய கட்டிடங்களை இடித்து கொண்டு வந்து எங்களுடைய கண்களுக்கு முன்னால் நீங்கள் என்ன வேணுமென்றாலும் செய்யுங்கள், நாங்கள் செய்வதை தான் செய்வோம் அன்று அடாத்தாக கட்டி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சம்பளம் வருகிறது. அதை விட உங்களுக்கு மேலதிகமான வருமானம் தேவை என்றால் நீங்கள் பொதுவாக உங்களுடைய அரசாங்கத்தோடு கதைத்து அரச காணிகளில் நீங்கள் விவசாயம் செய்யுங்கள், கடை நடத்துங்கள். இங்கே இராணுவம் கொட்டல் நடத்துகிறது. அங்கால ஏர்போர்ஸ், படித்த ஏர்போர்ஸ் அங்கால கொட்டல் நடத்துது. எங்களுடைய மக்களுடைய காணிகளில் வீடுகளை இடித்து அங்கால இராணுவம் ஒரு ஹோட்டல் நடத்துது. அங்கால ஏர்போர்ஸ் யார் வந்தண்டா அவருடைய குடும்பம் வந்து உல்லாசமாக இருக்குது. நாங்கள் அகதிகளாக ஏதுமற்ற அற்றவர்களாக ஆவண்டு பார்த்து கொண்டு மக்கள் இருக்கிறார்கள். இந்த மக்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. ஒரு ஜூரினுக்கு போகிறா கூட இராணுவம் விடுவதில்லை. எவ்வளோ கேவலம் இந்த இராணுவம். இதில் இருக்க பெண்கள், குழந்தைகள் ஒரு யூரின் பாஸ் பண்ண போகிற முன்னுக்கோ அல்லது இராணுவம் மயில நடத்துகிற ஹோட்டலில் இருக்கிற அந்த மலசல கூடத்தை பாவிக்கிறாங்க அவர்கள் கொடுக்குறாங்க. எவ்வளவு அவர்களுடைய மனப்பக்குவம் என்னதை பார்க்கணும். நாங்கள் இவ்வளோ நாளும் அதை பற்றி நாங்கள் கதைக்கவில்லை. உண்மையில் இதில் இராணுவம் ஒன்று நடத்துது. அங்கால ஏர்போர்ஸ் படித்த ஏர்போர்ஸ் எத்தனையோ கோஷம் முடிச்சு எத்தனையோ நாடு பார்த்தவன் ஏர்போர்ஸ் உனக்கு சம்பளம் வருது, உனக்கு எத்தனையோ கோட்டா எவ்வளவோ சலுகைகள் இருக்குது. பிரயணத்துக்கு நீங்கள் கொட்டல் நடத்துகிறீங்க. எங்களோட வீடுகளை அடித்து அந்த ஏர்போர்ஸ் நடத்துகிற வீட்டுக்கு முன்னாலே அந்த அம்மா 92 வயசில் இருந்தவா பேனர் கட்ட அந்த எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அந்த அம்மா செத்துட்டா அதில் ஒரு பேனர் கட்டவே விட முடியாத நீங்கள் அந்த செத்து அம்மா அந்த வீட்டை பார்க்கணுமென்ட்டு வீல் சேரில் அழுது எத்தனையோ தரம் வந்து அந்த ஏர்போர்ஸில் கேட்டு விடையில்லை. கடைசியாக அந்த செத்த அம்மாவுக்கு ஒரு பேனர் கட்டவியல் விடையில்லை. எப்படி நீங்கள் நல்லிணக்கம் பேசுவீங்கள்? எப்படி நாங்கள் உங்களோட நல்லிணக்கம் பேசி ஒன்றா வாழுறது? இன்றைக்கி நீங்கள் ஏனைய நாடுகளுக்கு வருத்தம் தெரிவிக்கிறீர்கள். ஏனைய நாடுகளை பார்த்து நீங்கள் ஏன் இப்படியான சிம்பதிகளை காட்டுகிறீர்கள் எங்களுக்கு விளங்கையில். முதல் சொந்த நாட்டில் நாங்களும் உங்களுடைய இந்த இலங்கை நாட்டினுடைய குடிமக்களாக இந்த போலீஸ், இராணுவம், ஏன் இந்த அரசாங்கம் இன்றைக்கு எங்களை அப்படி பார்க்குதோ அன்றைக்கு தான் இந்த பிரச்சனை நிலைமையாக ஒரு நிரந்தரமான ஒரு சமூக ஒற்றுமை அல்லது சமாதானம், புரிந்துணர்வு வரும். இவர்கள் பேச்சில் மட்டும் புரிந்துணர்வு செய்கிறார்கள். எங்கேயோ இராணுவ வீரருக்கு வீடு கட்டி கொடுக்கிறார்கள். எங்களுடைய 2500 வீடு, 2500 குடும்பங்கள் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்ததை பற்றி அவர்கள் யோசிக்காமல் இதே இராணுவம் தங்களுடைய பதவி உயர்வுகளுக்காக இராணுவ வீரருக்கு வீடு கட்டி திறப்பு விழா செய்திருக்கிறார். அண்மையில் இது தேவையில்லாத ஒரு விஷயம். உண்மையாக நடந்து கொள்ளுங்கள், நேர்மையாக நடவுங்கள். ஏன் எங்களோட வீடுகளை இடிக்கிறீங்க? யுத்தத்துக்கு பிறகு எவ்வளவு ஆலயத்தை இடிச்சிருக்கிறீங்கள். ஆனால் நீங்கள் உங்களை கொண்டு வந்தோன்னு தூக்கி பிடிச்சோண்டு வாரீங்கள். அப்போ மற்றது மதம் இல்லையா? நாங்கள் கேட்குறது இந்து சமய கிறிஸ்த கத்தோலிக்க மத ஆலயங்களை யுத்தத்துக்கு பிறகு 2012-13க்கு 10 இருந்த ஆலயங்கள் 12-13க்கு பிறகு இடித்த நீங்கள் உங்களுடைய ஒரு மதத்துக்கு மட்டும் சார்பாக நீங்கள் தூக்கி பிடிக்கிறது எதுக்காக? இந்த நாட்டில் பல்லின சமூகம் வாழுகின்ற ஒரு நாடு. இந்த நாடு பல் கலாச்சாரம் கொண்ட பல்லின சமூகம். நாங்கள் உண்மையாக தான் பேசுகிறோம். இது சிங்களவர், தமிழர்கள், முஸ்லீம்கள், பரங்கியர்கள், இந்து, பௌத்த, கிறிஸ்தவ, கத்தோலிக்க எல்லோரும் சேர்ந்து வாழுகிற ஒரு பன்மை கலாச்சாரம் உள்ள ஒரு நாடு. இந்த நாட்டில் அனைவருக்கும் சட்டம் சமமாக இருக்க வேண்டும். இந்த இராணுவ அதிகாரிகள் ஒரு இராணுவ வீரருக்கு வீடு கட்டினதே ஒரு பெரிய பந்தாவாக படம் போட்டு காட்டுறீர்கள். ஆனால் இதே 90ஆம் ஆண்டு 2500 குடும்பங்களுடைய வீடுகள் இடித்து தரமாட்டமாக்கப்பட்டு இங்கே இருக்கிறது. இன்னும் ஒரு கேள்வியை கேட்குறோம். இராணுவத்துக்கும் இந்தியா தன்னுடைய இந்த ஏர்போர்ட்டை விஸ்தரிக்கிறதுக்கு இந்த இராணுவம் எதற்காக அவர்களுக்கு வக்காலத்து வேண்டும்? இராணுவம் தன்னுடைய வேலையை பார்க்க வேண்டும். இராணுவம் போராடுற வேலையை பார்க்க வேணுமே தவிர ஏர்போர்ட் கட்டுறது, விஸ்தரிக்கிறது அதாவது வேலை இல்லை. அதை தோட்டம் செய்கிறது சிவில் பாதுகாப்பு திணைக்களம் வெளி மாவட்டங்களில் அரச காணிகளில் விவசாயம் செய்து வரவேற்கத்தக்கது. இலங்கை இந்த உலகத்தில் இருக்கிற இராணுவங்களில் இவர்கள் முன்மாதிரியான ஒரு இராணுவம் நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம். என்ன சிவில் பாதுகாப்பு திணைக்களம் என்று இராணுவத்தின திணைக்களம் கிளிநொச்சியில், முழங்காவில் எல்லாம் பண்ண செய்யுது.
எங்கள் பொது காணிகள் அல்லது அரச காணிகளில் செய்யுது, வரவேற்கிறோம். ஆனால் எங்களோட வீடுகள் அத்திவாரங்களை இடித்து நீங்கள் விவசாயம் செய்வதும் படு தவறான விஷயம். அதிலும் கேவலம் என்னென்றால் 1 லட்சம் ரூபா லாபம் இல்லை, 50-60 லட்சம் ரூபா இந்த நாட்டு மக்களுடைய வரி பணத்தை நீங்கள் நாசமாக்குறீங்க. இந்த அனுர அரசாங்கம் சொல்லுது நாங்கள் ஊழல் இல்லை, மோசடிகளுக்கு விட மாட்டோம், வீண் செலவுகள் செய்ய மாட்டோம் என்று சொல்கிற இந்த அரசாங்கம் இந்த விஷயங்களை ஏன் பார்த்து கொள்ளுதில்லை? அது என்ன, தெற்கிலே ஒரு நீதி, வடக்கிலே ஒரு நீதி. இங்கு குற்றம் செய்தவர்கள், ஊழல் செய்தவர்கள், என்ன அநியாயம் செய்கிறவர்கள் இன்றும் பத்திரமாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் இப்போதும் அரைக்க விட்டு கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் உத்தமர்களாக உள்ளது அதுதான். ஆகவே நாங்கள் கேட்கிறோம், இந்த நாட்டில் நாங்கள் சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு நாங்கள் விரும்புகிறோம். எங்களுடைய உரிமைகளோடு நீங்கள் வாழ விட வேண்டும். நான் குறிப்பாக கேட்டு சொல்கிறது, எங்களை உங்களுடைய மக்களாக இனியாவது பாருங்கள், எங்களை எதிரிகளாக அங்கே என்று பார்க்காதீங்க. எங்களை நீங்கள் வந்து எங்களையும் இந்த இலங்கை மக்களாக நீங்கள் எங்களையும் ஒரு இந்த குடிமக்களாக பாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. என்ன அங்கே வரேன் முன்னுக்கு வேறு ஒரு விளையத்தில் காணொலியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு நல்லதொரு காணொலியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.